75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? பவள விழா பாப்பா அப்படின்னு டிஎம்கே சொல்லுவாரு. இப்ப இன்னைக்கு பல்லாங்குழி பாப்பா அப்படின்னு ஏடிஎம்கே சொல்லிருக்கிறாரு. இது ரெண்டும் ஊழல் கட்சிகள், நான் தான் தூய சக்தி அப்படின்னு சொல்றாரு. சமீபத்தில் வந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் எடுத்துப்போம். ஒன்று 2015-16 வாக்கில் புலி படத்தில் இவருடைய வருமானம், அந்த வருமானத்தை கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் இவர் கணக்கில் காட்டாம வருமான வரித்துறை கணக்கில் மறைச்சதுக்காக 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு. ஓகேங்களா, அது ஒண்ணு, அது இப்பதான் வந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு செய்தி கட்ட முடியாது அப்படின்னு மேல்முறையீடு பண்றாரு. ஆமா, அது கூட இவர் கட்ட முடியாது மேல்முறையீடு போறாரு. அதான் இவருடைய நாணயத்துக்கான எடுத்துக்காட்டு. இன்னைக்கு பெரம்பூர்ல ஒரு தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்றாரு, திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் பண்றாரு. ரெண்டுலயும் இருக்கிற சொத்து மதிப்பு ஒண்ணுல 115 கோடி போட்டிருக்காரு, இன்னொன்னுல 220 கோடி போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்பு ரெண்டு தொகுதியில இருக்கிற வேட்புமனுலயும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டாரு, ஹைகோர்ட்ல. அவரு ரூபாய் குறைச்சு காட்டி இருக்காரு. ஆமா, இந்த முரண் இருக்கு அப்படின்னு சொல்றத இன்னைக்கு ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் அதை ஆமா அப்படின்னு சொல்லி தவறுதான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓ, நீ அவ்வளவு நாணயமா இருக்கிறவங்கன்னா இந்த ரெண்டு பிரச்சனையில உங்க நாணயம் வெளிப்படுது.